ஒரு கதையை மூவ் பண்ணுறது என்னன்னா கேரக்டர். அதே கதையை இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுறது என்னன்னா கான்ஃப்ளிக்ட். இந்த கான்ஃப்ளிக்ட்னா என்னன்னா, இப்போ நம்ம அனகொண்டா நண்பர் விஷால் எடுத்துக்கலாம். அவர் ஒரு படம் நடிக்கிறான்னு வச்சுக்கோம். அந்த படத்தில் அவருக்கு ஒரு வீடு வாங்கி கட்டணுன்றது தான் ஆசை. அதை வாங்கி கட்டிட்டாருன்னா அதில் என்ன இருக்குது? எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. அதை இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுறதுக்கு தான் உள்ள வராரு நம்ம கான்ஃப்ளிக்ட். இந்த கான்ஃப்ளிக்டோட வேலை என்னன்னா, நம்ம மெயின் கேரக்டருக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுட்டு அதை ஈஸியாக அடைய விடாமல் பண்ணுறது. எப்படின்னா, ஒரு கேரக்டரை வச்சோ இல்லை ஒரு விஷயத்தை வச்சோ தடுக்கிறது தான் இந்த கான்ஃப்ளிக்டோட வேலை. இந்த கான்ஃப்ளிக்ட்டுக்கு 2 டைப் இருக்குது. ஒன்று இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட், இன்னொன்று எக்ஸ்டர்னல் கான்ஃப்ளிக்ட். இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட்னா என்னென்னா, அந்த கேரக்டருக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் அவனுக்கு வேணுன்றதை தடுக்கிறது, அவனை பண்ண விடாமல் தடுக்கிறது. இதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் லயன் கிங். இந்த லயன் கிங்கில் நம்ம சிம்பா மெயின் கேரக்டர் இருக்கான்ல, இப்போ என்னன்னா, அந்த சிம்பாவோட கேரக்டரோட கில்ட் என்னன்னா, அவங்க அப்பாவை அவனே சாகடிச்சிட்டோமே அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறதுனால அவனோட கிங்டம்க்கு போகாமல் எங்கிட்ட சுற்றிட்டு இருப்பான். ஏன்னா அவன் பாஸ்ட்டை யோசிக்க விடாமல் மறந்து பாஸ்ட்டை ஃபேஸ் பண்ணாமல் சுற்றிட்டு இருப்பான். அவனுக்கு என்ன தேவைன்னா பாஸ்ட்டை ஃபேஸ் பண்ணணும். அதை பண்ணாமல் தடுக்கிறதுன்னா அந்த கில்ட். அது என்னதுன்னா இன்னர் கான்ஃப்ளிக்ட். இப்போது எக்ஸ்டர்னல் கான்ஃப்ளிக்ட் என்னன்னா, இந்த கில்ட்டை உருவாக்குனது யாரு? ஸ்கார். அதாவது கேரக்டர் வெர்சஸ் கேரக்டர்னு எக்ஸ்டர்னல் கான்ஃப்ளிக்ட். இந்த கேரக்டர் யாருன்னா, ஸ்கார் சிம்பாவோட அங்கிள். அவங்க சிம்பாவோட அப்பாவை கொண்டதும் ஸ்கார் தான். ஸோ இந்த சிம்பா அந்த கிங் ஆகாமல் தடுக்கிறது யாரு? இன்னொரு கேரக்டர். அது யாரு? ஸ்கார். இவ்வளோதான் இந்த எக்ஸ்டர்னல் கேரக்டர் இன்டர்னல் கேரக்டருக்கும் இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட்டுக்கும் எக்ஸ்டர்னல் கான்ஃப்ளிக்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ். சாரி, குழப்பிட்டேன். இப்போ என்னன்னா, இந்த எக்ஸ்டர்னல் கான்ஃப்ளிக்ட்லேயே இன்னும் ஒரு 3 விஷயம் இருக்குது. என்னன்னா, கேரக்டர் வெர்சஸ் நேச்சர். எப்படின்னா, ஒரு மெயின் கேரக்டர் நம்ம இன்டர்ஸ்டெல்லார் படத்தில் கூப்பர்னு ஒருத்தர் இருப்பான்ல, அவன் பொண்ணுக்கிட்ட அடைய விடாமல் தடுக்கிறது என்ன? டைம். ஏன்னா டைம் ஆக 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 அவன் பொண்ணுக்கு வயசாகிட்டே இருக்கும், இவனுக்கு அதே வயசாக இருக்கும். இவன் போகிறதுக்குள்ள பொண்ணு செத்துட்டானா. ஸோ கேரக்டர் வெர்சஸ் நேச்சர். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கடல். எதுலனா நீமோ. ஃபைண்டிங் நீமோவில் அவங்க அப்பாவை பையன்கிட்ட சேர விடாமல் தடுக்கிறது என்ன? அந்த கடல். ஏன்னா அந்த கடலில் எங்கே இருக்கா, யார், என்ன, எதுவுமே தெரியாது. ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு இடம்னால கண்டுபிடிக்க கஷ்டம். அதனால் கேரக்டர் வெர்சஸ் நேச்சர். செகண்ட் என்னதுன்னா, கேரக்டர் வெர்சஸ் என்னது மறந்துட்டே இருந்தது, சத்தியமாக தெரியல. கேரக்டர் வெர்சஸ் சொசைட்டி. இப்போ ஜெய்பீம் படத்துட்டோம்னா, அந்த ஜெய்பீம் படத்தில் நம்ம மெயின் கேரக்டர் செத்துருவான் போலீஸ் அடித்து. அது என்ன? சமுதாயம். அந்த சமுதாயம் தானே அவன் அடித்து கொள்ளுது போலீஸ். ரெண்டாவது, அதே ஜெய்பீம் படத்தில் அவன் ஒய்ஃபுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்காது, கிடைக்க விட மாட்டானுங்க. ஏன்னா இந்த சமுதாயம் அப்படி தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கேரக்டர் வெர்சஸ் சொசைட்டி. இப்போ இந்த கேரக்டர் வெர்சஸ் சொசைட்டியில் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அசுரன். நம்ம அசுரன் படத்தில் அந்த லிட்டரலாக அந்த ஊரே நம்ம ஹீரோட பையனை கொல்லணும்னு சுற்றிட்டு இருப்பானுங்க. அது என்ன? அதுவும் ஒரு சமூகம் தான். ஸோ கடைசியாக என்னன்னா, கேரக்டர் வெர்சஸ் கேரக்டர், அது சிம்பா சொல்லிட்டேன். இப்போது மெயின் பாயிண்ட் என்னென்னா, இந்த ஸ்டோரி எப்படி உருவாகுதுன்னா, இந்த இன்னர் கான்ஃப்ளிக்ட்டும் இந்த அவுட்டர் கான்ஃப்ளிக்ட்டும் ரெண்டுமே சண்டை போடும்போது தான் ஒரு மெயின் ஃபுல் கேரக்டரே உருவாகும். அப்போ தான் அது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா இது ரெண்டுமே கான்ஃப்ளிக்ட், ரெண்டுமே சண்டை போடும்போது தான் ஒரு கதை உருவாகுது. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு நிமிஷம், முதுகு வலிக்குது. என்னன்னா, ஃபைண்டிங் நீமோவில் நம்ம மெயின் கேரக்டரோட இன்னர் கான்ஃப்ளிக்ட் என்னன்னா, நம்ம பையனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, ஐயோ என்னமோ ஆயிருமோன்னு பயம். அது ஓவர் ப்ரொடெக்டிவ்னஸ். அதுவும் அவனோட எக்ஸ்டர்னல் கான்ஃப்ளிக்ட் என்னது? இது ரெண்டுமே கொலாய்ட் ஆகும்போது தான் அவனோட ஒரு கேரக்டர்னா என்ன, அந்த கான்ஃப்ளிக்ட் தான் அந்த கேரக்டரை தடுக்க விடாமல் பண்ணுது. தெரியுதா? இப்போ இதே மாதிரி டைட்டானிக் படத்தில் நம்ம ரோஸ்க்கு என்ன பயம், இதெல்லாம் விட்டு போயிட்டா நம்மளால ஃப்ரீடமாக இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு பயம். இந்த பயத்தை ஒரு எக்ஸ்டர்னல் கான்ஃப்ளிக்ட் வச்சு அடிக்கிறதுன்னா இது ஒரு இன்னர் கான்ஃப்ளிக்ட் பயன்றது. இந்த எக்ஸ்டர்னல் கான்ஃப்ளிக்ட்னா அவனோட ஃபியான்சி ஸ்டார்டிங்கில் இருப்பான்ல, அவன் அடிப்பான்.
இந்த இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் அடிக்கும்போது இதுதான் அவன் க்ரோத் ஆவானுங்க. இந்த இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட்டும் இந்த எக்ஸ்டர்னல் கான்ஃப்ளிக்ட்டும் சண்டை போடும்போது தான் ஒரு கேரக்டர் க்ரோ ஆகும். அப்போதான் அந்த ஸ்டோரியில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடக்கும். புரியுதா? இப்போ கடைசியா இன்னொன்னு ஒண்ணு இருக்கு. என்னதுன்னா, இந்த கான்ஃப்ளிக்ட்ட சிம்பிளா சொல்லணும். என்னதுன்னா, இந்த கான்ஃப்ளிக்ட் வந்து சண்டை போடுறது கிடையாது. ரெசிஸ்டன்ஸ் கான்ஃப்ளிக்ட்னா, ஒரு கேரக்டர அவனோட விஷயத்த அடைய விடாம தடுக்கிறது தான் இந்த கான்ஃப்ளிக்ட். அவ்வளோதான்.